பிற கட்சிகள் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்தில் மோடி அரசு இருக்கிறது. மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்ற பாஜக தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போது கூட்டணி கட்சிகளின் தயவுடன் தான் ஆட்சியை அமைத்துள்ளது. மாநிலங்களவையிலும் தனது பலத்தை பாஜக இழந்துள்ளது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் பாஜக தனி பெரும்பான்மை இழந்து விட்டது. இப்போது கூட்டணி கட்சிகளின் தயவுடன் தான் ஆட்சியை அமைத்துள்ளது. ஆகவே எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்றும் என்றால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த நிலையில் மாநிலங்களவையிலும் தனது பலத்தை பாஜக இழந்துள்ளது. ஏனெனில் நியமன எம்பிக்களான ராகேஷ் சிங்கா, ராம் ஷாகல், சோனல் மன்சிங், மகேஷ் செத்மலானி ஆகியோர் தங்களது பதவி காலத்தை பூர்த்தி செய்துவிட்டனர். இவர்கள் அனைவரும் மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நியமிக்கப்பட்டவர்கள். இந்த 4 பேரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 86ஆக குறைந்துள்ளது. இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 101ஆக மாறி உள்ளது. இது பெரும்பான்மையை விட குறைவாகும். மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 245. தற்போது 225 உறுப்பினர் மட்டுமே இருக்கின்றன. ஆகவே ஒரு மசோதாவை நிறைவேற்ற 113 பேரின் ஆதரவு தேவை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 101 பேர் மட்டும் இருக்கிறது. இதனால் கூட்டணியில் இல்லாத பிற கட்சிகள் ஆதரவை நாட வேண்டிய கட்டாயத்தில் மோடி அரசு இருக்கிறது. அதாவது அதிமுக 4, ஜெகன்மோகன் ரெட்டி 11 ஆகிய கட்சிகளின் எம்பிக்கள் ஆதரவு கோர வாய்ப்புள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு அதிமுக உடனான கூட்டணியை பாஜக முறித்து கொண்டது. அதோடு பாஜகவுடன் இனி எப்பொழுதும் கூட்டணி இல்லை என அதிமுக திட்டவட்டமாக கூறி வருகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த ஆட்சியில் வெளியில் இருந்து பாஜகவின் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போது அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனெனில் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்த தெலுங்கு தேசம் உடன் தான் பாஜக கூட்டணி வைத்திருக்கு. இது தவிர ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதாதள கட்சிக்கு 9 எம்பிக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கட்சியை தோற்கடித்து தான் ஒடிசாவில் பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்துள்ளது. அதோடு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என நவீன் பட்நாயக் கூறியிருக்கிறார். ஆகவே இவர்கள் ஆதரவை பெறுவதிலும் பாஜகவுக்கு சிக்கல் இருக்கிறது. மாநிலங்களவையில் இந்திய கூட்டணி வசம் காங்கிரஸ் 26, திரிணாமுல் 13, ஆம் ஆத்மி, திமுக ஆகியவை தலா 10 எம்பிக்கள் பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு மசோதா நிறைவேற்றி சட்டமாக வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தின் இரு அவையிலும் அந்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போதைய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது சாத்தியமில்லை. கடந்த 2 பாராளுமன்றங்களில் பாஜக பெரும்பான்மையாக இருந்தது, இப்போது இல்லை. அதனால் மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்ற பாஜக தண்ணீர் குடிக்க வேண்டும். இதற்காக என்ன செய்ய போகிறது மோடி அரசு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.